தொகுதி கொளத்தூர்ல 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே வந்து மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில வந்து 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்துக்கு காரணமாக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் பதிவாயிருக்குன்னு பாராளுமன்றத்திலேயே வந்து எடுத்து வச்சிருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீ அதை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவர் தானே, நீ பெரிய இவர் தானே. நீயே இந்த மாதிரி கள்ள வாக்கில் பதிவு செஞ்சு வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்பேன். நீ இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்த தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ ஒரு தொகுதியில் தான் கள்ள வாக்கு பதிவு ஆயிருக்கா? கொளத்தூர்ல நாடங்களும் இல்லை, நீங்க வென்ற பீகார்ல கள்ள வாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையில என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற. நீ மற்ற தொகுதியில் அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா? அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு. அந்த வெற்றி செல்லாது. இப்போ அறிவிங்க. அப்ப நீங்க கண்டு உணர்ந்து அப்பவே அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மை இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ 200 தொகுதியை வாங்கிடுவோம் சொல்றாப்ல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறேன். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்லை, மாதம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க. எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிச்சு. இப்போ 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது. எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? 2036 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி. எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்கிருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபா கொடுக்குறீங்க. இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க. எங்கேருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில்லை மின் கட்டணத்தில் உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கேன். அவன் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவன் காசுலேருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன். இன்னைக்கு 400 ஆடுகளாக பெருகி இருக்குது. நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏன்னா சொல்கிறவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரனா, கேட்டுக்கிட்டு இருக்கவன் பைத்தியக்காரன் என்ன இப்படி? ஏங்க என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடக்கூடாது. என்னடா? ஆனால் பெண் உரிமை, கல்வி உரிமை, அடிமைத்தனத்திலேருந்து மீளுங்கிறதுக்காக தான் பெரியார் போராடினார். எந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்கும் அவர் போராடல. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறீங்க. பெண் உரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்கிற உங்களை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இது இடம் இல்லை. இது சாயந்தரம் வாங்க. என்ன போராடினார்? அதுதான் கூட்டம் வச்சிருக்கோம். மக்கள் அரசு.comனு ஒரு இது இருக்கு. அதில் போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். ஒருங்க நான் போட்டு காட்டுங்க எப்படி ஆட்சி செய்யறேன். பணி நிரந்தர பணி கேட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ செவிலியர்கள் வந்து தொடர்ச்சியா 3 நாளாக பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது வந்து இந்த திட்டத்தை வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க சொல்லி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் அமைதியான முறையில் போராட்டம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துகிட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதான் நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணியை நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க.
நாடே போராட்ட களமாக இருக்குது. ஆனாலும் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தூய சக்தி யாருங்க? திமுகவா பிஜேபியா? இந்த தூய சக்தி யாரு? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா வெளுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாததா அதில் யார் தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி, எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்போ தான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பார். அவரே 21 ஓட்டு போட்டேங்கிறது சொல்கிறார்ல, என் ஓட்டையும் உங்கள் ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்போ தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்போ தான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுறது அதிமுக ஓட்டெல்லாம் கவரலாங்க. யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்கிறேங்க இல்லைங்க, இங்கே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஐயா ஈவேரா அவர்களுக்கு, தாத்தா காமராஜுக்கு, அம்மா எங்கள் அம்மா அஞ்சலைக்கு இப்படி இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ தம்பி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுறாங்க. அவரை பார்க்க வந்து கொடுறாங்க, அவ்வளோதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்கள் தம்பி? திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? கொடியில் அண்ணா இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கு ஓட்டா? நீங்கள் கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற நோட்டில் காந்தி இருக்காப்புல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மாவே வீண் கொள்கை பேசி யார் வாக்கு கேட்குறா? எங்களை தவிர கொள்கை பேசி யார் வாக்கு கேட்குறா? நாங்கள் வந்து அதை செய்வோம் அதை செய்வோம், எதுவும் பேசுறதில்ல. புரட்சி தலைவியின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்கே வந்தால் இது நாங்கள் கழக ஆட்சியில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதில் உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா